ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய பேர் வந்து க்ரீம் வந்து எனக்கு ஸ்டிஃபாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸ்டிஃபாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களுக்காக தான் நான் அந்த வீடியோவை நான் போடுறேன். எப்படி அடிக்கணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம க்ரீம் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃப்ரீசர்லேருந்து எடுக்கும்போது ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சோம்னா, இல்லை தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் கரையும். ஃபுல்லாக கரைய விடாமல் நம்ம வந்து ஒரு கொஞ்ச நேரம் கொஞ்சமாக இப்போ கையில் அழுத்த முடிகிற அளவுக்கு கரைஞ்சால் போதும். அதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம க்ரீம் அடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். ஐஸ் இருக்குது, பாதி ஐஸ் அப்படியே தான் இருக்குது, பாதி கரைஞ்சிருக்கு, பாதி ஐஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம க்ரீம் அடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஐஸ் இருக்குது பாருங்கள், அதில் கரைஞ்ச மாதிரியும் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடிக்கணும் க்ரீம். ஃபுல்லாகவே பாலாகவே மாறினதுக்கப்புறம் அடிப்பாங்க சில பேர். அவங்களுக்கு வந்து ஸ்டிஃபாக இல்லாமல் இருக்கலாம். ஒரு சில பிராண்டில் ஃபுல்லாகவே பாலாக இருக்கும்போது அடித்தாலும் நல்லா ஸ்டிஃபாக வரும். உங்களுக்கு வரல அப்படின்னும்போது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே வரும். நம்ம ஸ்லோ ஸ்பீடில் வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போது ஐஸ் கரையிற வரைக்கும் ஸ்லோ ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஐஸ் கரைஞ்சி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹை ஸ்பீடில் அடிச்சுக்கலாம். இன்னும் சில பேர் வந்து க்ரீமில் வந்து ஐசிங் சுகர் ஆட் பண்ணுவாங்க. ஐசிங் சுகர் வந்து நமக்கு க்ரீமில் வந்து டேஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது மட்டும் தேவைன்னா மட்டும்தான் ஆட் பண்ணணும். அதனால் வந்து ஸ்டிஃபாக வரும்னு நினைக்காதீங்க. தேவைன்னா மட்டும்தான் ஆட் பண்ணணும். க்ரீம் நல்லா ஸ்டிஃபாக வந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்து செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் கடைசியில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வந்து நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு நல்லா ரீஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணாமல் நம்ம அடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டைட் ஆகிடும், அப்படி இல்லைனா லூஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஆகும்போது நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. இப்போ வந்து செக் பண்ணுறது எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம க்ரீமில் வச்சு எடுக்கும்போது ஷார்ப்பாக நிற்கணும். ஷார்ப்பாக நிற்காமல் வளைஞ்சிது, லைட்டாக வந்து அந்த ஷார்ப்பாக நிற்காமல் வளைஞ்சிது அப்படின்னா இன்னும் நம்ம பீட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போது இப்போ க்ரீம் வந்து நல்லா ரைஸ் ஆகி வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ க்ரீம் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு எடுக்கும்போது ஷார்ப்பாக நிற்கிது பாருங்கள், நல்லா ஷார்ப்பாக நிற்கிது. இது வளையாமல் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரீம் அடித்து பாருங்கள். அதே மாதிரி சுகர் வந்து தேவைன்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதனால் வந்து க்ரீம் வந்து ஸ்டிஃபாக நிற்காது. தேவைன்னா ஸ்வீட் பத்தலை அப்படின்போது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.